அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம், நமஸ்காரம். சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்கள். ஆனால் அந்த இது நான் ஒரு சின்ன நியூஸு கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் மது விற்பனை இப்போ வந்து ஆன்லைனில் பண்ண போகிறாங்களாம். நானும் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் வடிவேல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வ செய்திகளில் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு, தமிழ்நாடு நாசமாக போகிறதுக்கு ரொம்ப ஒரு வழிவகுக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கதை சொல்லேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு கொள்ளைக்காரன் இருப்பான். கொள்ளைக்காரன் சொன்னால் மக்களை துன்புறுத்தி காசு பறிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆமாம். இப்படி நாளடைவில் இது இந்த கொடுமை தாங்க முடியாமல் மக்கள் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாவ. ரொம்ப கொடுமைப்படுத்தா, இவன் செத்துட்டா கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஆளுக்கு வயசாகி அவருக்கு வந்து அவருக்கே தெரியுது நம்ம பேர் கெட்டு போச்சு அப்படின்ட்டு. மக்களை கூப்பிட்டு சொல்லுவார். மக்களை கூப்பிட்டு, மக்கா எனக்கு பேர் கெட்டு போய் கிடக்கு, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு சொல்லணுன்னா மக்க மாதிரி யோசிக்கா. அப்பாவுக்கு பேர் கெட்டு கிடக்குனீங்கன்னா நம்ம இடத்துல என்ன செய்தால் அப்பாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும்? நம்ம அதோடையும் நல்ல மக்களுக்கு அதோட கூடுதலாக துன்புறுத்துகிற மக்களை பிடிச்சி வழிப்பறியும் அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் சித்திரவதை பண்ணுறதும் கொள்ளை அடிக்கிறது மட்டும் அவனு தவப்பனை விட மிஞ்சிட்டானுவன். ஆமாம். அப்புறம் என்னாச்சு, மக்கள் கொஞ்ச நாளையில் திருப்பி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாவ. இதுக்கு அந்த ஆள் கொள்ளாம இவங்களுக்கு தவப்பனார் கொள்ளாம மக்க மாதிரி அதோட மோசமாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிஎம்கே ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு தாவைக்காக தேர்ந்தெடுத்து ஆட்சி வரல பரவாயில்ல மக்கள் கருத்துக்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இதை போல் வந்து ஆன்லைனில் சேல்ஸு மக்கள் மாணவர்கள் எல்லாம் கெட்டுப்போடைய அளவுக்கு ஒரு வழிவகுத்தாங்கன்னு சொன்னால் மக்கள் திரும்பி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி தாவேக்காவுக்கு அந்த பழைய டிஎம்கேயே கொள்ளானி அங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருந்தால் கொள்ளாங்குது நம்ம அபிப்பிராயம். சரி, ஏதோ நல்லது நடக்கட்டும் நாட்டில்.